சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே செட் ஆகிற மாதிரி ஒரு சிக்கன் கறி ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 4 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது இதில் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். 2 பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகா அதையும் கட் பண்ணி உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் வெட்டி வச்சுருக்க ஒரு தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 4 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மசாலா வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மசாலா ரா ஸ்மெல்லாம் போகட்டும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுறலாம். கிரேவிக்காக 1 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 4 விசில் வந்ததுக்கப்புறம் குக்கர் ஆஃப் பண்ணோன்னா சிக்கன் குழம்பு ரெடி ஆயிரும். இப்போ விசிலெல்லாம் வந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கும். இந்த குழம்பு ரைஸ், சப்பாத்தி, இட்லி, தோசை எந்த டிஃபன் கூட வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆப்பம், இடியாப்பம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி இன்னும் சிம்பிள், ஈஸி அண்ட் யூஸ்ஃபுல்லான ரெசிபீஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.